நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் சொல்றது அதே மாதிரி நீதிமன்றம் தனியா ஒரு ஆணை அமைச்சிருக்கு. ஏற்கனவே அருணாச்சல தலைமையில தமிழக அரசோட ஆணை அறிவிச்சிருக்கு. தற்போது நீதிமன்றமும் ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை? நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் சொல்றது அதே மாதிரி நீதிமன்றம் தனியா ஒரு ஆணை அமைச்சிருக்கு. ஏற்கனவே அருணாச்சல தலைமையில தமிழக அரசோட ஆணை அறிவிச்சிருக்கு. தற்போது நீதிமன்றமும் ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை? நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் சொல்றது அதே மாதிரி நீதிமன்றம் தனியா ஒரு ஆணை அமைச்சிருக்கு. ஏற்கனவே அருணாச்சல தலைமையில தமிழக அரசோட ஆணை அறிவிச்சிருக்கு. தற்போது நீதிமன்றமும் ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை? நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் சொல்றது அதே மாதிரி நீதிமன்றம் தனியா ஒரு ஆணை அமைச்சிருக்கு. ஏற்கனவே அருணாச்சல தலைமையில தமிழக அரசோட ஆணை அறிவிச்சிருக்கு. தற்போது நீதிமன்றமும் ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை? நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.